கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நாம் சிறப்புற்றிருக்கிறோம் அவருடைய கிருபையினால், அவருடைய தயவினால் நாம் பிழைப்பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். 3 விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம்னு சொல்கிறார் ஏசப்பா. இல்லை மத்தேயுல எதுலெல்லாம் உண்பதற்கு உடுப்பதற்கு இருக்கிற இடத்துக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் பரமபிதா பார்த்துக்குவாருன்னு சொல்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணும்னா நம்ம எதை பற்றி யோசிக்க வேண்டும், நாம் யாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக போச்சு அப்படின்னு கேட்குறத விட, இன்னைக்கு புதுசாக மாறுனீங்களா அப்படி கேட்குறது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:17 இப்படி தான் சொல்லுது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுக்கு நம்ம எப்பமா ஸ்தோத்திரம் செலுத்துறோமா? இதுக்கு காரணம் என்ன? நாம் புதிதாய் மாறியதற்கு காரணம் என்ன? அவருடைய எல்லையற்ற அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். We are hallelujah redeemed by the blood of Christ. தினம் தினம் நாம் பரிசுத்தம் ஆயிக்கொண்டே இருக்கிறோம். We are sanctified by the blood of Christ. Hallelujah. ஒரு நாள் வரும், அன்னைக்கு we will be glorified. அவரோடு நாம் மகிமைக்குள்ளாக பிரவேசிப்போம். Hallelujah. இது ஒரு தினந்தோறும் ப்ராசஸ், முடிக்கப்பட்ட ப்ராசஸ், முடிந்தே இருக்கிற ப்ராசஸ். Hallelujah. நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் புதிதாய் மாறி இருக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இயேசுப்பா எங்களை புதிதாய் மாற்றி இருக்கிறதே ஸ்தோத்திரம். எங்களுடைய பழையவைகளை ஒழித்து போட்டிரே ஸ்தோத்திரம். நான் முந்தின ஆதாமுக்குரியவன் அல்ல, இயேசு எங்களை புதிதாய் மாற்றி விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்வு உங்களுக்குள்ளாக துவங்குகிறது தகப்பனே. அப்படி துவக்கம் பெற்று இன்றைக்கு வந்திருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்களுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேனே, அதற்காக ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் நான் மறுரூபமாகிறேனா என்னுடைய கேள்வி. ஹல்லேலூயா. 100க்கு 100 உங்களை இந்த ஆவியின் சரீரம் எப்படி அவர் உயிரோடு எழும்போது உயிரோடு எழுந்து வந்ததோ, அதே போல் இந்த சரீரம், இந்த மாம்சமான சரீரம் விதைக்கப்படும் பொழுது மறுரூபமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. மறுரூபமாகி அவரோடு கூட அந்த குளோரிஃபைடு பாடியில் நித்தியமா மகிமையான சரீரத்தில் நம்ம அவரோடு என்றும் இருப்போம். ஆனால் இன்னைக்கு நான் புது சிருஷ்டியாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு போகும்போது ரசிக்கப்பட்டு அப்படி போயிருக்கலாம்ல. இல்லை, நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தகப்பனுக்கு சாட்சிகளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவனுக்காக காரியங்கள் நடப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவருடைய அனாதி அழகான திட்டமாக இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்டதன் திட்டம், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். டாடி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ரட்சித்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறீரே ஸ்தோத்திரம். அப்பா, என்னை புது சிருஷ்டியாக ஆக்கியிருக்கிறீரே ஸ்தோத்திரம். நானே நினைச்சாலும் என் பழசை அழிக்க முடியாதானே, என் பழசெல்லாம் அழிச்சு உங்களுடைய கணக்கில் எனக்கு புது அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஒப்புரவாக்குதல், இது இவ்வளவு பெரிய விஷயங்க. ஒப்புரவாக்கி இருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அந்த பாட்டுல சொல்லுது, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. நம்முடைய சரீரமும் இதே விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். நம்மளை அப்படி எழுப்புவதற்காக நமக்கு அச்சாரமாய் ஒருவர் இருக்கிறார். அவருக்காக ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பாடலை பாடி ஆராதித்து இந்த நாள்ல ஸ்தோத்திரத்தோட நம்ம முடிப்போமா? பரிசுத்த மாறுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம், எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. துதித்தாரே அல்லேலூயா, எழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுவன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்ப
மீட்பரேசுவே சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிரோடு எழுந்தீர், எம்மையும் எழுப்பினீர். உம்முடைய கிரியையினால் உம்முடைய கிருபையினால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புது சிருஷ்டியை காரியம் சொல்லியிருக்கீங்கப்பா. புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். இதை பற்றி சிந்திப்பவர்களாய், இதை பற்றி தொடர்ந்து நடப்பவர்களாய், இதை பற்றி தேவனையே மகிமை படுத்தி கொண்டு நடப்பவர்களாய் இருப்பதற்கு எங்கள் கிருபை செய்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு இன்னும் அநேக காரியங்கள் உண்டுப்பா. பொது சிருஷ்டியின் காரியமே ஸ்தோத்திரம் செலுத்துவதென்றால் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய கிருபை செய்கிறாங்க. மகிமையோட உமக்குள்ள எழுந்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.